பொண்ணு மாதிரி அவங்க வந்து போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் என்னமோ ஒரு ஸ்டாரி போட்டிருந்தேன், அதுக்கு ஒரு சம்திங்களா ஒரு ஸ்டாரி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நான் வேணா உங்களுக்கு பணம் பண்ணுவோம் அப்படின்னா ரிப்ளை வச்சிருக்கேன். யாருன்னே தெரியாது, எவருன்னு தெரியாது, வர வழியில வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வம்பிழுத்துட்டு போகுது. லைஃப்லயும் சரி, மெசேஜ்லயும் சரி, போஸ்ட்லயும் சரி, எந்த போஸ்ட் போட்டாலும் கமெண்ட் பண்றது அசிங்கமா, லைஃப்ல வந்துட்டு கமெண்ட் பண்றது. மோஸ்ட்லி அம்மா பண்ண பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், இந்த மாதிரிலாம் நீ பண்றதுனால தான் வந்து இந்த மாதிரிலாம் ரிப்ளை பண்றானுங்க, இந்த மாதிரி நீ பண்ணாத இல்லாட்டி ரிப்ளை வரது ஏமா சொன்னேன். ஹாய் வணக்கம், நான் உங்கள் டிஜே. நான் உங்கள் நூர். நான் உங்கள் கிஷன். இது உங்கள் சாரி கைஸ், ரொம்ப பல நாளாச்சு இந்த பாட்காஸ்ட் செஞ்சு. நிறைய பேர் கேட்டேன், நிறைய பேர் திட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கடா பாட்காஸ்ட்டை காணோம் அப்படின்ட்டு. as you guys know, வெப் சீரிஸ் அப்புறம் இதோட ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் இருந்தனால பாட்காஸ்ட்டை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்காஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறனால இந்த பாட்காஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறனால நாங்கள் சுட ஒரு தகவல்களை நாங்கள் உங்களுக்காக பரிமாற வந்திருக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, லைக் போக போக நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு புதுசாக வந்திருக்காரு. ஸோ அதனால் இது நாங்கள் காமனாக பேசணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து சோஷியல் மீடியாஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டேஸ் பிள்ளைங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அது இப்போ எதுவும் சொல்ல முடியாதா? ஸோ சோஷியல் மீடியாஸில் அதர் தென் போஸ்டிங் எனிதிங், இந்த சேட் பண்ணுறதுலாம் தாண்டி எது ரொம்ப காமனாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இவர்கிட்ட இருந்து வரேன். சொல்லுங்க பீம்போய். ஹலோ. ஸோ டிக்டாக்ல மோஸ்ட்லி நடக்குது ரொம்ப ஈஸியான விஷயம்னா வந்துட்டு சண்டை. ஒரு சண்டையை இழுத்துட்டா போதும், உங்க அம்மா கதை என் அம்மா கதை, ஓ சித்தப்பா கதை என் சித்தப்பா கதை, ஓ குடும்ப கதை என் குடும்ப கதை, ஓ புருஷ சரியா என் புருஷ சரியா, அந்த மாதிரிலாம் நடக்குது ரொம்ப டிக்டாக்ல. ஸ்டேட் தாண்டிலாம் சண்டை போகும். சண்டைக்கு வாடா என் கூட, என்ன சண்டைக்கு வாடா. நீங்க சொல்லுங்க, சோஷியல் மீடியாஸ்ல என்ன நடக்குது? நான் பார்த்ததுல மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாம் ஃபேக் பிஸ்னஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபேக் பிஸ்னஸ் தான் நிறைய ஜாமா வைக்கிறாங்க. பட் லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க, அது தட்டினா வந்துட்டு வேற எங்கேயோ போயிடும், இல்லைங்க ஹேக் ஆயிரும். அனுபவம் இருக்கு. ஒரு வாட்டி ஏமாந்துருக்கேன். ஸோ நீங்க இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா ஃபேக் பிசினஸ் சண்டைகளா இருக்கட்டும், மோஸ்ட்லி இதான் நடக்கிறதுக்கு வந்து எது மெயினா இருக்கு? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றவங்களா என்ன ஒரிஜினல் அக்கௌண்ட் ஒரிஜினல் ஐடென்டிட்டியா பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்ப எல்லாம் எதனால பண்றாங்க, எதை வச்சு பண்றாங்க? ஃபேக் அக்கௌண்ட். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா அதை பற்றி இருக்கும்போது ஃபேக் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லியா அலப்பரைஸ் முடியல கைஸ். நானும் பார்த்துட்டேன். ஐஜி திறந்தா இப்போ வேர்ல்டு பாப்புலேஷனே கொஞ்சம் தான், ஆனால் ஐஜி திறந்தா அதில் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அது 2 மடங்கு 3 மடங்கு. ப்ரைவேட் அக்கௌண்டா ஓகேலா, அந்த பர்சனே தனியாக அவனுக்கு தனியாக ஐடென்டி வச்சிருப்பான் ஃபேக் அக்கௌண்ட்ல. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். டிக்டாக்கு சரி, ஐஜி சரி, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஆமா எக்கச்சக்கமா போகுது. ஓகே, வாட் இஸ் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் தெரியுமா? ஃபேக் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட் வந்துட்டு லைக் எப்படி சொல்றதுன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன்னு. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்படி எப்படி சொல்றதுன்னா, அடுத்தவங்க விஷயத்துல மூக்கில் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் தயாரிப்பாங்க. லைக் அவங்கள ஸ்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் தயாரிக்கிறது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எதனால கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பிரேக்அப் ஆகிட்டு இந்த எக்ஸ்லாம் அவங்களோட சாரி அது பேசிக். அதான் சொல்றேன், அது பேசிக் சொல்றேன். பேசிக்ல இருந்து இப்போ இதுக்கு வருவோம், பாஸ் லெவலுக்கு வருவோம். வந்து பேசிக் லெவல் எதனால ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அவங்க ஆக்சஸ் ஸ்டாக் பண்றது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. பூசா இந்த பொண்ணு கூட பேசுறாளா, பூசா இந்த பையன் கூட பேசுறாளா அப்படின்னு பாக்குறதுக்காக ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து சின்ன பசங்களாம் கிரியேட் பண்ண, அதெல்லாம் சின்ன பசங்க பண்றது. ஓகேவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எதனால கிரியேட் பண்றாங்கன்ட்டு? நான் எதுக்கு நினைக்கிறேன், அது ஸ்டாக் பண்றதுக்கு, இன்னொன்று வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சுறதுக்கு. லைக் ஒரு ஆள் ஒம்பளுக்கணும் அப்படின்னு சொல்லியே ஃபேக் அக்கௌண்ட் திறப்பாங்க. அதை திறந்து அவங்க வந்துட்டு ஒம்பளுக்கணும், அது ஒம்பளுக்காம இருந்தால் அவங்களுக்கு தூக்கம் வராது. அதுதான், அதுக்காக தான் ஃபேக் அக்கௌண்டே மோஸ்ட்லி தயாரிக்கிறாங்க. ஓகே, ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. ஃபேக் அக்கௌண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதுக்கும் சரி, மோஸ்ட்லி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் சண்டை மூட்டி வரதுக்கு ஒரு இன்டர்மீடியட்டான பர்சன்ஸ் தான் இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் முக்கால்வாசி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த குரூப் ஒரு மாதிரி பேசும், இந்த குரூப் ஒரு மாதிரி பேசும். இந்த 2 குரூப்புக்குமே சப்போர்ட் பண்ணாமல் வேற மாதிரி ஒன்று இழுத்துட்டு வந்து சண்டை மூடி விட்டு இவனுங்க போயிடுவாங்க. ஏன்னா இவன் வேற ஃபேக் அக்கௌண்ட்ல இன்னொரு தடவை வருவான் பேசுறதுக்கு. இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட ஃபேக் அக்கௌண்ட்ஸ்ன்றதை விட லைக் அது வந்து மோஸ்ட்லி
என்ன சொல்றது, ரொம்ப கொச்சை வார்த்தையில யூஸ் பண்ணி பண்ண பேட் வேர்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணி இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப யார் ஃபேஸ் பண்றா பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மட்டும் தான் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து ஃபேஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இருந்ததுலேயே ஸோ டிக்டாக் வீடியோ ஒரு பொண்ணு வந்து அவங்க லைஃப் செஞ்சிருக்காங்க டிக்டாக்ல. அது அவங்க ஃப்ரீடம்ல. டிக்டாக்ல தே கேன் டூ லைவ் போஸ்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணலாம். அவங்க பிசினஸோ அவங்க லைஃப் பண்றாங்களோ, அந்த கேம்ஸ் கூட விளையாடுவாங்க டிக்டாக் லைவ்ல. அதெல்லாம் அது அவங்க விருப்பம். ஓகேவா? அந்த லைவ்ல போயிட்டு 2 ஃபேக் அக்கௌண்ட்ஸ், அது பார்த்தாலே தெரியுது ஃபேக் அக்கௌண்ட்ஸ், அது கூட அவங்க ஒழுங்கா பண்ணல. ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க, அது கூட அவங்க ஒழுங்கா பண்ணல. பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கானுங்க. ஸோ அந்த ஃபேக் அக்கௌண்ட் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஏதோ இழுத்து லைக் ரொம்ப துறவா பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த உமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they took a bold that face the thing. என்னன்னா அவங்க வந்து அந்த திங்கை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி, அந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவங்க தனியாக அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. see that's a good way. லைக் அவங்க வந்து உடனே இந்த மாதிரிலாம் இது வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இவங்க கிடையாது. உடனே அவங்களுக்கு வந்து மான பிரச்சனையாச்சு, அவங்க வந்து புலி சைவ புலி இது புலி அரசமனா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கவங்க கிடையாது. இன்னும் அவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்க. அவங்க கேட்டது ஒன்று தான், நீ ஆம்பளை வந்து நேரடியாக வாடா, சிம்பிளா தான் கேட்டாங்க. அதுக்கு நான் பார்த்துட்டு ஓகே நான் நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. கமெண்ட் செக்ஷனை பார்த்தேன், அந்த ஃபேக் அதுக்கு ரிப்ளை பண்ணிங்க, நான் அப்பதான் பண்ணுவேன் என்ன கொடுக்குவேன்ட்டு. இல்ல புரியல. எனக்கு பொருள் அடி அவங்க ஒன்றை பத்தி தான் பேசுறாங்க, அவங்க ஒன்றை பத்தி தான் லிட்டரலி அங்கே இது ஓடுது ஃபேக் அக்கௌண்ட்ஸ். அது அவங்க பத்தி தான் அதுக்கும் அவன் கமெண்ட் பண்றான். அதுக்கு ரிப்ளை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய சண்டை வருது. அந்த பொண்ணையும் தாண்டி அந்த கமெண்ட் ரிப்ளை பண்ண சொல்லி நினைப்பாங்க, அதுக்கும் நிறைய சண்டை வருது. சரி, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான அதை என்ன சொல்லுவாங்க, டீக்ரேட் பண்ணுறது ஈஸி, அதை டோட்டலாக அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் ஃபேக் அக்கௌண்ட்ஸ், நாட் அ ஃபேக் யூசர். அந்த யூசர் ஃபேக் கிடையாது, அந்த அக்கௌண்ட்ஸ் தான் ஃபேக். யூசர் உண்மையான ஆள் தான். இந்த யூசர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு எத்தனையோ அக்கௌண்ட் அவன் வந்து கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணி எனக்கு என்னமோ அது வந்து அவ்வளோ பெரிய இதாக எனக்கு தோணல. இத்தனைக்கும் அவங்க எடுத்தது வந்து ஒரு நல்ல டிசிஷன். அவங்க வந்து அவங்க வீடியோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க வந்து அதை போஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு அவேர்னஸ்லாம் இந்த மாதிரிலாம் இந்த அக்கௌண்ட்ல மெசேஜ்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஐஜியில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஐஜி ஸ்டோரிஸ்ல வந்து தப்பாக மெசேஜ் வரும், அவங்க ஃபோட்டோவே யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ்லாம் மார்ஃபிங் பண்ணி இந்த மாதிரி நம்ம நியூடிட்டி இதெல்லாம் ஃபேஸ்லாம் ஸ்வேப் பண்ணி ஏஐ மூலியமா ஸ்வேப் பண்ணி போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க சும்மா உட்காந்து அழுந்துக்கிட்டோ போலீஸ் ரிப்போர்ட் அவங்க வந்து தைரியமா போய் ஸ்டோரியில் வந்து என்ன இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து இங்கே தவிர அதெல்லாம் வந்து அக்கௌண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. லைக் அதெல்லாம் ஓகே, என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல டிசிஷன். அதாவது இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டு உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுந்துக்கிட்டு என்னோட மானம் போச்சு இது போச்சு, இதெல்லாம் இப்போ வந்து யூஸ்வல். இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு முன்னேறுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கிரைம்ஸும் முன்னேறுதான். இப்போ எப்படி சொந்தம் எடுத்துப்போமே, திருட்டு கேஸ் இருக்குல்ல, முன்ன பார்த்தீங்கன்னா திருட்டு கேஸ் குறவா இருந்துச்சா, அதுக்கேற்ற மாதிரி போலீஸ்காரங்களும் ரொம்ப தீவிரமாக இறங்கினாங்களா திருட்டு கேஸ்லாம் பிடிக்கிறதுக்கு. இப்போ போலீஸ்காரங்களும் நிறைய ஆயிட்டாங்க, போலீஸ்காரங்க வெப்பன்ஸும் அதிகமாக இருக்கு, அந்த டெக்னாலஜி போலீஸ் திருடுங்களை பிடிக்கிறது அதிகமாக இருக்கு. திருட்டு கேஸ் குறைஞ்சா திருடுன்னு அப்படியே தானே போறான். சேம் கோஸ் இது டெக்னாலஜி வந்து அது வந்து ஈஸியாக அது வந்து அப்டேட் ஆகிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரியே கூடயே வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி, ஃபேக் ஜிமெயில்ஸு ஃபேக் ஐடென்டிட்டி வச்சு அவங்க ஈஸியாக வந்து இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே அக்கௌண்ட்ல வந்து அதே பொண்ணுக்கிட்ட தப்பாக அவனுக்கு பேச முடியும். அவ்வளோ ஈஸியாக அவங்க பண்ணலாம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். எனக்கு இதுக்கும் அது மாதிரி நடந்தது இல்லை. பட் எனக்கு வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மெசேஜ் வந்துருக்கு, ஒரு பொண்ணு மாதிரி அவங்க வந்து போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் என்னமோ ஒரு ஸ்டாரி போட்டிருந்தேன், அதுக்கு ஒரு சம்திங்லா ஒரு ஸ்டாரி போட்டிருந்தேன், அதுக்கு வந்து நான் வேணா உங்களுக்கு துணைக்கு வருவோம் அப்படின்னா ரிப்ளை வச்சு எனக்கு அவங்க எனக்கு ஃபாலோ பண்ணி ஐ நோ தட் இஸ் ஃபேக் அக்கௌண்ட் பட் ஸ்டில் எனக்கு ஃபாலோ செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க ரிப்ளை பண்ணோன்னே நினைச்சேன் ஃபேக் அக்கௌண்ட் கொஞ்சம் லாயர் பண்ணலாம் நினைச்சேன். பட் எதுக்கு ரொம்ப நம்மளுக்கு 1008 வேலைக்கு சொல்லிட்டு நான் வந்து அதை பிளாக் பண்ணிட்டேன்ல. ஸோ உங்களுக்கு இதுமாதிரி நடந்திருக்கா? எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நடந்ததில்லை, பட் சில டைம் நடக்கும். சில டைம் யாரும் வருவாங்க, ஹாய் ப்ரோ நான் தான் வந்துட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க, என் பேர் தெரிஞ்சிடும், ஹாய் ப்ரோ உங்க பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும்னு. பட் அவங்க எனக்கு தெரியாது, ப்ரொஃபைல் பிக்சர் இருக்காது, ஃபாலோவர் 0 ஃபாலோவிங் 0 எல்லாம் 0ல இருக்கும். ஆனால் அங்கே அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ நானும் வந்துட்டு என்ன பண்ணுவேன், பிளாக் பண்ணிடுவேன், எதுவும் லைன் பண்ண மாட்டேன். ஏன்னா யாருமே தெரியல எதுக்கு லைன் பண்ணோம். ஸோ அதுதான் எனக்கு நடந்திருக்கு. மற்றபடி எனக்கு ரொம்ப லைஃப் சேம் நடந்திருக்கு. இந்த ஒரு சீன் நடக்கும், ஃபேக் அக்கௌண்ட் வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது அங்க, ஆக்சுவலி ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த இடத்துல. ஆனா வந்துட்டு வீடு முடிக்கிறது பட்டது, ஓ நீ எப்படியா, எனக்கு என்ன புரியலன்னா ஓகேல அட்டென்ஷன் சீக்கர் அது கூட பரவாயில்ல, அட்டென்ஷன் சீக்கர்ஸ் ஆச்சும் ஒரு பெருமையா சொல்லலாம். தி திங் இஸ் எப்படி சொல்றதுன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ சோந்தோல அப்ப நீங்க வந்துட்டு ஏதோ சண்டை
ஆக அப்படி வரீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கு. யாருன்னே தெரியாது, எவருன்னு தெரியாது, வர வழியில வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வம்பிழுத்துட்டு போறது. ஏன் அந்த மாதிரி எனக்கு அதுதான் வந்துட்டு எனக்கு புரியாம இருக்கு. ஃபேக் அக்கௌண்ட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு லைக் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? எப்படி சொல்ல, நம்மளுக்கே வந்துட்டு அவ்வளோ வேலை இருக்கு, இது செய்யணும், அசைன்மெண்ட் செய்யணும், அது செய்யணும். அவங்களுக்குலாம் வேலையே இருக்காதா? இல்ல இதுதான் வேலையா? இல்லாதனால பண்றாங்க. இதுல என்னதான் கிடைக்குது சத்தியமா தெரியல. இது வந்து என்னன்னா என்னோட இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து முக்காவாசி கோவிட்ஸ். எப்படின்னா இப்போ வந்து இப்போ சொந்த எடுத்துக்கலாம்ல, இந்த ஒரு பர்சனுக்கு இந்த பர்சனுக்கு சண்டை, இந்த பர்சனுக்கு வந்து இவன் வந்து ஒரு கோவிட்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து பயம் தான். ஸோ அவனுக்கு வந்து நேரடியாக வந்து வந்து அவனுக்கு பயம். அவன் என்ன பண்ணுவான், குறுக்கல்ல எப்படி இது பண்ணலாம் அப்படின்றப்ப ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து மென்டலி அவனை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசி அவனுக்கு வந்து மன உளைச்சல் கலாக்கி இந்த என்ன சொல்லுவாங்க, மன அழுத்தம், என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா, சாரி மறந்துட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி சண்டை போடுறது அந்த காரணத்துக்காக அது மாதிரி அந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி அது மூலிமா வந்து சண்டை போடுறது அங்கே. இதுதான் பேசிக்கான ஃபேக் அக்கௌண்ட்ஸோட இது. மோஸ்ட்லி இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து அது வந்து ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி. நீங்கள் முன்னேலேருந்தே அது இருக்கு, ஆனால் முன்னே வந்து குறவா இருந்துச்சு. ஆனால் என்னதான் இந்த ஐஜி காரணங்களோ என்னதான் இந்த டிக்டாக் காரணங்களோ முடிஞ்ச அளவு அவனோட செக்யூரிட்டி சிஸ்டம் இழுத்துக்கிட்டே போனாலும் ஈஸியாக அதை இது பண்ணிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அவனுங்க எனக்கு புரியல, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த ஐடென்டிட்டி அவனுக்கு வந்து இப்படி அவனுங்க இது பண்ணுறான்னு தெரியல. அவனுக்கு மட்டும் மேபி இந்த ஐசி வச்சு லாகின் பண்ணுறது அப்படிலாம் பண்ணானுங்க அப்படின்னா மேபி இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் குறையும். நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம்னா யூ மஸ்ட் ஷோ ஐடென்டிட்டி கார்டு. இப்போ எப்படி டிக்டாக்ல அந்த அஃபிஷியேட் என்ன சொல்லுவாங்க, அஃபிலியேட் சாரி. ஸோ அந்த அஃபிலியேட் வந்து பண்ணுறதுக்கு ஐசி ஐடென்டிட்டிலாம் கேட்குறானுங்களா, வயசு ஏஜ் வெரிஃபிக்காக. அதே மாதிரி நீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்த அப்படின்னா ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து குறைக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி குறைக்கலான்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓனர்ஸ், இந்த டிக்டாக், இந்த ஐஜி இதெல்லாம் அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ஐசி வச்சியோ இந்த மாதிரி முடிஞ்ச வெரிஃபிகேஷன் இல்லை அது இது ஆக்ட் பண்ணிடலாம். அந்த ஐசி சொல்கிறேன் ஐடென்டி கார்டை வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அது கூட ஒரு லிமிட் இருக்கும். இந்த பர்சன் இத்தனை அக்கௌண்ட்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அப்படி பார்த்தா ஐசிஹெச் கூட எத்தனை கிரியேட் பண்ணாம, ஸோ ஒரு லிமிட் இருக்கணும். இப்போ ஐசிஹெச் உனக்கு மெயின் அக்கௌண்ட், ப்ரைவேட் அக்கௌண்ட், இது 2 மேக்ஸிமம் 2 அந்த மாதிரி கிரியேட் பண்ணால் இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸோட இது வந்து ஒரு கேரண்டின்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக குறையுன்றதான் எங்களோட கருத்து. அது தடுக்க முடியாது, மேபி நம்ம வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்குலேருந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. நீ டிக்டாக்னு வச்சிருந்தா கண்டிப்பாக அதில் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம் செய்ய முடியாது. பட் என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் லைக் பேஸ்ட் ஆன் த பீப்புள் மைண்ட் செட் who creating the fake accounts. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் தயாரிக்கிறாங்க, அது வந்துட்டு லைக் உயிருக்கு ஆபத்து வராத வரைக்கும் இட்ஸ் லைக் சம்திங் ஃபன், விடைக்கிறது அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் அவங்க நம்ம லைஃப்பில் எதுவுமே நோண்டாமல் சம்மந்தமே இல்லாமல் அவங்க போய் லைஃப்பில் மூக்கு நுழைச்சி அவங்கள அவமானப்படுத்தி அது வந்துட்டு ஓகே, அது ஒன்றாவது வரைக்கும் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டோன்னே டக்குன்னு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு மைண்ட் செட் மாற்றணும். ஓகே, ஒருத்தவங்க வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபிசிக்கலி இல்லை ஏதாச்சும் மென்டலி ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, நீ அவங்கள பழி வாங்குறியா, அவங்கள எது பற்றி பண்ணுறியா, இட்ஸ் உன்னோட பிரச்சனை. அது ஓகேயா, அது உங்களோட பிரச்சனை, நீங்க ஃபேஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீ பப்ளிக்கா பண்ணாத, பிரைவேட்டா பண்ணலாம். நீ அவங்களுக்கு பிரச்சனையா, உனக்கு அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா, நேரடியா போய் பேசலாம். இல்ல நீ நேரடியா அவன் வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிக்கலாம், அது உன்னோட தனிப்பட்ட விஷயம். நீ தனியா போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கலாம். நீ பப்ளிக்கா அங்க ஏதாவது ஐஜிலியோ டிக்டாக்லயோ வந்து பப்ளிக்கா அது பண்ற, அதை பார்த்து நிறைய பேர் வரானுங்க. நீ நினைக்காதீங்க டிக்டாக் வந்து டிக்டாக் ஐஜில வந்து பெரிய பசங்க தான் இருப்பாங்க. இல்ல இப்ப சின்ன பிள்ளைங்க கூட யூஸ் பண்றாங்க. உடனே சொல்லுவீங்க அப்படி பார்த்தா சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணான்னு சொல்ல வேண்டியதானே. அதை சொல்றதுக்கு நம்ம கிரியேட் பண்ணி தான் அந்த விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரியல் அக்கௌண்ட்லயும் சொல்லலாம். இன்கேஸ் அந்த வீடியோல அவங்க செய்யற இதுல வந்துட்டு குறை இருந்துச்சு, ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அக்கௌண்ட்லயும் சொல்லலாம். பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் வேற, நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வேற. நீ பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் லைக் ஒரு இப்போ அவங்க பண்ற விஷயத்துல ஒரு சின்ன தப்பு இருந்தா நீ அழகா எடுத்து சொல்லலாம். நீ அதுக்காக ஒரு வீடியோல கூட எடுத்து செஞ்சு போடுறியா, அதுவும் அவஸ்தான். நீ அதை எப்படி சொல்றன்றது பொறுத்து தான் இருக்கு. அழகா அற்புதமா சின்னதா கச்சிதமா எடுத்து சொல்லலாம், மனசு புண்படுத்தாம. இந்த மாதிரி பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் நாங்களும் தான் பண்ணிருக்கோம். என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா லவ் ட்ராமாஸ் பத்தி நாங்கள் காதல் ட்ராமாஸ் பத்தி நாங்கள் பேசியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் பெர்டிகுலராக நாங்கள் சொல்ல மாட்டோம். லைக் பொதுவாக எல்லா லைஃப்லையும் நடந்தது, காமனாக நடந்தது தான் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். நாங்கள் பர்டிகுலராக ஒரு ஆளை வச்சு செய்யணுன்றதுக்காக நாங்கள் செய்ய கிடையாது. எல்லா லைஃப்லையும் நடந்ததை நாங்கள் இத்தனை பேர் எதுவுமே ரிலீவ் பண்ணிக்க மாட்டோம். அதுதான் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ
லைக் நீ வந்து ஒருத்தவங்க பிடிக்காத நீ வந்து பேச போறியா, அதை பத்தி பேச போறியா அப்படின்னா நீ அதை அழகாடு சொல்லி, அதை விட்டுட்டு நீ வந்து ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை அவங்கள வந்து அவங்க பேசிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க, அதை வந்து நீ வச்சு செய்யணுன்றதுக்காக நீ வந்து பேசுறது வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம். அது வந்து ரொம்ப தப்பு. இன்னொன்று ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வந்துட்டு நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இவங்களை வச்சு வடைக்கணும், இவங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லி காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணி பூலி பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு முடியும் பூலி பண்ணுவாங்க. லைஃப்லயும் சரி, மெசேஜ்லயும் சரி, போஸ்ட்லயும் எந்த போஸ்ட் போட்டாலும் கமெண்ட் பண்றது, அசிங்கமா லைஃப்ல வந்துட்டு கமெண்ட் பண்றது, ஆமா, அது மார்ஃபிங் பண்றது நிறைய இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க வேற. அதனால வந்துட்டு இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் தயாரிக்கிறாங்க. இதனாலதான் அந்த காசு சம்பாதிக்கணும். ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து காசு சம்பாதிக்கிற பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு. இப்போ ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணா காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா இப்ப சோஷியல் மீடியாவே வந்துட்டு காசு சம்பாதிக்கிறது. அதுக்குதான் வந்துட்டு மெயினா பாய்க்கிறாங்க. ஒன் ஆஃப் த வே இஸ் ஃபேக் அக்கௌண்ட். ஆனா யூடியூப் சேனல்ல எத்தனையோ வீடியோ போட்டு ஒரு காசோட கிடைக்க மாட்டேங்குது. ஐடியில டிஜிஎஸ் கொண்டு ரெக்கார்ட் வச்சிருக்கேன். கஷ்டப்பட மாட்டாங்க. ரொம்ப இப்படி கஷ்டப்பட்டு சேர்க்கணும், காசு சேர்க்கணும் சொல்லி எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஈஸியா வேணும், காசு ஈஸியா வந்துட்டு சம்பாதிக்கணும். அதுக்காக தான் அவனுக்கு வந்து மத்தவங்க பத்தி யோசிக்க மாட்டானே. இன்னொன்னு ஃபேக் அக்கௌண்ட் தயாரிக்கிறோம்னு வந்துட்டு தெரியும், பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு லாயன் பண்ணுவோம், என்ன வேணும் அக்கௌண்ட் தெரியுதா பிளாக் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாதவனுங்க. நீயா ஃபேக் அக்கௌண்ட் எப்படி பேசுறேன் செல்லம் வாடா, ப்ளீஸ் ரிப்ளை வந்து நீயாவது பேசுற வா பேசுவோம். ஆனா பேசுறாங்க ஒரு பையனா இருப்பான். பிரியா ஸ்வீட்டி நிறைய பொண்ணு பேரை வச்சு வந்துட்டு பையன் வந்துட்டு இது பண்ணுவான், அதையும் வந்துட்டு லயன் பண்ணுவாங்க. அனுபவத்துல பேசுறீங்களோ? இல்ல இன்னொன்னு, உங்களுக்கு ஃபேக் அக்கௌண்ட் வருதா, தயவு செய்து டைரக்டா போயிட்டு தப்பான முடிவு எடுக்கணும். இல்ல அந்த மாதிரி எடுக்காதீங்க. தைரியமா இருந்து, இப்ப டிஜி சொன்னார்ல அந்த ஒரு அக்கா வந்துட்டு இது பண்ண, அந்த மாதிரி இருங்க. ஏன்னா நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணலன்னா நீங்க பயப்படணும், அவ்வளவுதான். இல்ல மோஸ்ட்லி என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி நடந்தோடனே உடனே அம்மா அப்பா சொல்லுவாங்க. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ற, நீ பண்ணனாலதான் வந்து இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் வருது. பொண்ணுக்கு வந்துட்டு வீடியோ போட்டாலே வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு போடாதீங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி போட்டானே இந்த மாதிரி நடக்கும். ஸோ உங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட்லி அம்மா அப்பா பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நீ பண்றதுனாலதான் வந்து இந்த மாதிரிலாம் ரிப்ளை பண்றானுங்க, இந்த மாதிரி நீ பண்ணாத இல்லாட்டி ரிப்ளை வராது. ஏமா சொன்னா நீங்க ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருந்தா அதெல்லாம் நம்மளால நடக்கிற சகஜம். அது நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னு தான் பொறுத்து இருக்கு, புரியுதா? ஸோ மற்றபடி இந்த மாதிரி நீங்க பண்றதுனால தான் நடக்குது இல்லை, நீங்க பண்ணாம நடக்கும். நீங்க பண்ணா வேற ஒரு நடக்க போகுது. அது திஸ் இஸ் நாட் அபவுட் யூ, இஸ் அபவுட் த ஒன் தட் கிரியேட்டிங் த ஃபேக் அக்கௌண்ட்ஸ். அவங்க தான் எங்கள் ப்ராப்ளம் தவிர நீங்க ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் லைக் சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல போல்டான ஒரு டிசிஷன்ஸ் எடுங்க. அதை வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், ட்விட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது உங்களோட ஃப்ரீடம். சொல்றதுக்கு நம்ம எதுவும் கிடையாது. நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்படி ஏதாவது புரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து இதை பற்றி தான், ஃபேக் அக்கௌண்ட்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து சொல்லுங்க. ஆமா நான் பண்ணி தான், ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிருக்கீங்கப்பா. ஏன்னா எதனால அதை பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு இல்லையா? நாங்களும் அதை பார்த்து கற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோவை நாங்கள் என்ன சொல்லுவாங்க முடிக்கிறோம். ஸோ வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நான் உங்கள் டிஜே, நான் உங்கள் நூர், நான் உங்கள் கிஷன், இது உங்கள் நோ பட்ஜெட் டாக்ஸ்.